ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற ரூமு. பாருங்கள், மேலே இருக்கிற ரூமு. அப்படியே ஒரு மோட்டர் பைக் வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபா 600 வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக நீங்கள் போட்டுக்கலாம். பெட்ரோல் வந்து இந்த ஊர் காசுக்கு 1 லிட்டர் வந்து 25,000 வரும். 70 ரூபா 80 ரூபா கிட்ட வருது. 30,000 ரூபான்னா ஆல்மோஸ்ட் 100 ரூபா. 23,000 ரூபா அப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 80 ரூபா அதுக்கு மேலே வரும். கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். பிரேக் பிடிக்கலன்னா அவ்வளோதான், எங்கேயாவது கொண்டு போய் எதாவது மேலே விட்டுற வேண்டியதுதான். நல்ல வண்டியாக நம்ம பிரேக்குள்ள வண்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா ரெண்ட்டுக்கு கொடுப்பானுங்க. எடுக்கும்போதே வந்துட்டு பார்த்து எடுத்துக்கலாம். வந்துட்டோம், கீழே இறங்கிடலாம். இதுதான் அந்த ஹோட்டல் பேர், காட்பா மவுண்டன் வியூ ஹோம் ஸ்டே. நல்லா இருக்குது. சொல்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு மேலே சூப்பராக இருக்கும். பனோரமா வியூ, சன்செட் காஃபி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீப்பு. நாங்கள் 2 நாள் சாப்பிட்டு 4 பேர் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹோட்டலில் ஸ்டே பண்ணது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8,500 ரூபா வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் சாப்பிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் இங்கே புதுசாக வந்துட்டு காட்பா டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ரேஞ்சில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்தது வந்து தப்பான ரூட்டில் வந்துட்டோம். நம்ம இந்தியன் இது மாதிரி ஓட்டக்கூடாது. எப்போவுமே ஆப்போசிட், நம்ம ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணணும். இதான் இங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்த வழி தெரியும். கிளைமேட் 2 நாளாக சூப்பராக இருக்குது. இதுதான் அமட்டீனா. ஆக்சுவலாக 9:30 ஏர்லி மார்னிங்க்கு நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணுறோம். வந்து 2 நாள் ஆயிடுச்சு, நைட் ஆச்சு. ஆனால் 2 நாளும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படியே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணோம். ட்ரிப் நல்லா இருந்தது. அடுத்தது வந்து மின்மின் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அதில் வந்து ஃபுல் ஆஃப் கேவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரிக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த கண்ட்ரியோட நேச்சர் தான். ஆனால் அந்த நேச்சரை அவங்க எங்கேயுமே டெஸ்ட்ராய் பண்ணுறதே இல்லை. யூஸ்வலாக இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலியாக இருக்கட்டும், தாய்லாண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வியட்நாம் ஆகட்டும், அவங்க வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறதே இல்லை. மாடர்னைசேஷனுக்காக கூடுமான அளவுக்கு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான இதுதான் அவங்களுக்கு ரெவென்யூவும் சம்பாரிச்சு கொடுக்குது. அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த இருக்கிற மெத்தடாலஜியை அவங்க சேஞ்ச் பண்ணுறதே இல்லை. அதுதான் அவங்களுக்கு ரெவென்யூவும் கூட. டூரிசம் பார்த்தீங்கன்னா பீக்காக இருக்கிறது ஜூன் டு ஆகஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் அந்தளவுக்கு இருக்காது. அப்புறம் நவம்பர் எண்டுலேருந்து ஜான் ஃபெப் மார்ச் வரைக்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புதுசாக விலாஸ் கட்டிகிட்டு இருக்காங்களா? எல்லாமே டூரிசமை பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே ஹோம் ஸ்டேயில் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கூட போடலாம்.
வீடு மாதிரியே இருக்கும். நம்ம வீடு மாதிரியே குக் பண்ணி சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் அது வந்து ப்ரிப்பேர் ஆகி வரணும். இந்தியாவிலே ரைஸு, ஸ்பைசஸ்ஸு, சீரியல்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வீடு மாதிரியே நல்லா இருக்குது. பட் ஆனால் நம்ம லாங் ஸ்டே பண்ணுறதுனால தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நம்ம 2 நாள் அந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இருக்கு. எப்போ மழை பெய்யுன்னு சொல்ல முடியாது, எப்போ வெயில் அடிக்கணும்னு சொல்ல முடியாது, ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வரும்போது எப்போவுமே வந்து ஹோச்சிமின் சிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்தோம் அப்படின்னா ஹோச்சிமின் சிட்டியில் இறங்கினவே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நம்ம வந்து இமிக்ரேஷன் ஆகிறதுக்குள்ளாரியே ஒரு மாதிரி ஒரு டெவஸ்டேட்டிங் சுச்சுவேஷன் மாதிரி ஆகிடும். பட் பெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் எங்காவது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து நம்ம ஹனாய்க்கு டைரெக்டாக வந்து ஹனாய் ஏர்போர்ட்டில் வந்து நம்ம இமிக்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் பெட்டர். பட் என்னென்னா ஹோச்சிமின் சிட்டி போனோம் அப்படின்னாலே வந்து கடுப்பாயிடுவோம். பிகாஸ் என்னென்னா ரொம்ப ரஷ் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல காற்று வச்சுருவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். எப்போடா நம்ம வந்து சேருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வந்ததுக்கப்புறம் பார்த்தா சரி ரெஸ்ட்டை போட்டுருவோம் முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டேவே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ப்ரொவைடட் என்னென்னா அகமதாபாத் அண்ட் கொல்கத்தாவில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஹனாய்க்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க. இதை தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்தோம் பீச்சு. நம்ம எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் சைனீஸாக இருந்தாங்க, எல்லாம் ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி மார்னிங் டைமில் இது எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஒரு ட்ரை. ஆனால் இங்கேயும் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்க் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதான் என் சன் தக்ஷன். இவர் தான் எல்லாமே வீடியோ பிடிக்கிறது, கட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே இவர் தான். நம்ம யூடியூப்பில் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காப்புல. இப்போ தான் 10th முடிச்சிருக்கான். எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு 11th வந்து அட்மிஷன் போட்டாச்சு. நமக்கு யூடியூப் இருக்குது, வருஷங்கள் பாதி வருஷம் பாதி ஆயுசு முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இப்போவே போடணும் யூடியூப்பில், வியூஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரியே பாருங்கள் லைட்டாக அப்படி சன்ரைஸ் ஆகுது. காலையிலேருந்து 2 நாளாக மூடியாக இருந்துச்சு, இப்போ அப்படியே சன்ரைஸ் ஆகுது. யாருமே இங்கே குப்பை போடுறதே இல்லை. அந்த டெக்கோரம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. நம்ம ஊரில் நம்ம குப்பையை போட்டு கவர்மெண்ட்டையும் குறை சொல்லுவோம். கவர்மெண்ட்டும் வந்து மெஷர்ஸ் எடுக்கலாம். கூடுமான அளவுக்கு பாலித்தீன் பேக்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம்.
பட் அந்த பாலித்தீன் பேக்ஸ்னால தான் நம்ம ஊரில் வந்து அந்த வேஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் காலையில் குளிச்சுட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. கடலில் வந்து அப்படியே இறங்கிட்டாங்க ஃபேமிலியோடு. ஆசமாக இருக்குது. பாருங்க, குழந்தைங்கெல்லாம் விளையாண்டுருக்காங்க. ஹலோ, ஹாய். ஹாய் ஹாய் hai 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 hai. Con ơi, kìa, con chào đây. Con chào bác đi. Kìa, đây. Chào đi. முந்தா நேற்று நானும் என்னோட யங்கர்சனும் வந்தோம். இங்கே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் லைஃப்பில் கிடச்சிதுன்னா யாராக இருந்தாலும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வியட்நாம் வர்றது அவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ரொம்ப எக்கனாமிக்கல்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸு. நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 months முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இது என்னன்னு தெரியுதா? ரைடு இல்லை, கேம்பு. இவ்வளோ என்ன பண்ணிட்டு இருக்கானே, நிற்கிறானே. தெரியுதா? நானும் அந்த குழிக்குள்ளே போவான்னு பார்க்குறேன், அப்படியே நின்றுட்டே இருக்கான் பையன். பயமே இல்லையாட்டிருக்கு. என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியே நின்றுட்டுருக்கான். ஏறு, நகரலன்னா அப்படியே பிடிச்சி பேக்கில் போட்டு எங்கள் ஊருக்கு கொண்டு போயிடுறேன். செம்மையாக இருக்குதுங்க, பாருங்கள். அந்த பக்கம் அப்படியே சன்னோட லைட் வந்து அந்த பக்கம் இருக்கிற மவுண்டனில் விழுகுது. பட் ஆனால் நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இதை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 4 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வரலாம் அப்படின்னா, கொச்சின் தான் நியரஸ்ட் ஏர்போர்ட்டு. வியட் ஜெட்டுங்கிற ஃப்ளைட் இருக்குது. ஏன்னா ஏர் ஏஷியாவில் வரலாம். ஏர் ஏஷியாவில் வந்தீங்க அப்படின்னா மேபி குலாலம்பூர் வந்து வரலாம். ரொம்ப எக்கனாமிக்கல் கேரியர். வியட் ஜெட் எக்கனாமிக்கல் கேரியர் தான். பட் ஆனால் அவங்க வெப்சைட்டில் கொடுக்குற ப்ரொவிஷன்ஸு நீங்கள் அவங்களோட ஹெல்ப் டெஸ்க்கோ இல்லை ரிசர்வேஷன் கவுண்டரில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ரொவிஷன் வாங்கியிருப்பீங்க, பேகேஜுக்கு வாங்கியிருப்பீங்க, ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு என்ன தான் நீங்கள் வந்துட்டு ப்ரியாரிட்டி சீட்டு போட்டாலும் அவங்க வந்து ரிசர்வேஷன் கவுண்டரில் வந்து நம்ம செக்இன் பண்ணும்போது அவங்க வந்து அதை மாற்றிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்க 18 years கீழே இருக்கவங்கள வந்து அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் சீட்டில் வந்து இருக்க விட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து மாற்றிடுவாங்க. ஸோ ப்ரொவைடட் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போகணும். அதே மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹனாயில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே இந்த ஓல்டு கோட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஓல்டு கோட்டரில் வந்துட்டு ரூம் புக் பண்ணிக்கிங்க. எல்லாமே சின்ன சின்ன ஹோட்டல்ஸாக தான் இருக்கும். ப்ரொவைடட் அதுலேயுமே வந்துட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்கிற மாதிரி ஹோட்டலாக பாருங்கள். 2000 2500 போடலாம். பட் ஆனால் 4 பேர் அக்கம்பெனி பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஒரு 4000 ஆயிரும். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஸ்டேக்கு 1000 ஃபுட்டு கொடுக்குறது இருக்கக்கூடிய ஹோட்டலில் வந்து பெஸ்ட் ஆப்ஷனு. கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா டூர்ஸ் புக் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஃபுல்லாக புக்கிங் ஆஃபீஸ் தான், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் புக்கிங் ஆஃபீஸ் தான். அந்த புக்கிங் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்ககிட்ட நீங்கள் உட்காந்து நெகோஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து 1 day ட்ரிப்புக்கு வந்துட்டு $45 சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கே $35 சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே $28 சொன்னாங்க. ஸோ கடைசியாக நாங்கள் $28 தான் இது பண்ணோம்.
எல்லாமே ஒன்று தான். $28 கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போகிற க்ரூஸோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், பட் ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. க்ரூஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு $45. நமக்கு அதை பற்றி தேவையில்லை. என்னென்னா ஃபுட் எல்லாமே மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த ஜேர்னி ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டுற லொக்கேஷன்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு அந்த டைம்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அது வந்து அவங்க அக்கமடேட் பண்ணுற கைடை பொறுத்து. நல்லா இங்கிலீஷ் பேசுகிற கைடாக இருக்கணும். எங்களுக்கு வந்து கைடு பார்த்திங்கன்னா இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, கொஞ்சம் ஜெர்மனும் பேசினா. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த வாக் பக்கத்துலலாம் என் பையனும் ஒய்ஃபும் வந்துட்டு அந்த கயோக்கிங் போனாங்க. அப்போ வந்து கயோக்கிங்லேயே அந்த ராக்ஸ்குள்ளாரெலாம் போய் வந்தாங்க. கேவ்ஸ் மாதிரி இருந்துச்சு, கேவ்ஸ்குள்ளே போய் வந்தாங்க. பட் ஆனால் நான் அந்த பக்கம் போகல, ஏன்னா சின்ன பையன் என் கூட இருந்ததுனால நான் முன்னாடியே நின்றுருக்கேன். பட் பார்த்தா சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே இந்த கண்ட்ரியோட இயற்கையோட செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வாய்ப்பு கம்மி தான், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. நல்லா இருக்கு. வாங்க இன்னும் ஃபர்தராக போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரஷ்ஷே இல்லை. பொதுவாக இந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸ் வரும்போது நமக்கு வந்து கூடுமான இந்த ரஷ் கம்மியாக இருக்கிற இடமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. கூட்டம் இருக்கிற இடத்துல கூட்டத்தோடு இருக்கலாம், பட் கூட்டம் கம்மியாக வேணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி லொக்கேஷன் தான். எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கேமரோனே அவதார் படத்துக்கு அந்த செட்டு போட்டதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மலைகள் இதிலெல்லாம் பார்த்து தான் போட்டிருக்காப்லையே இருக்குது. ஏன்னா மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வியூஸை வந்து கொடுக்குது. நம்ம இமேஜின் உடனே பண்ணோம்னா அவதார் மூவி தான் நம்ம இமேஜின் பண்ணுவோம். அந்த மூவியை வந்து இமேஜின் பண்ணும்போது இந்த ராக்ஸ் எல்லாம், இந்த மவுண்டன்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பாறை தாங்க. பாறைக்கு இடையில தான் வந்து இந்த மலையே வந்து இருக்குது. அந்த அந்த பாறைக்கு இடையில தான் இந்த செடி மரங்கள் எல்லாமே வளர்ந்துருக்கு. இது எப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. பாருங்க, அதெல்லாம் மண்ணே இல்லை, பட் இருந்தாலும் பார்த்தா இந்த இடத்துல பாருங்க மண்ணே இல்லை, பட் இருந்தாலும் எப்படி அந்த பாறைக்கு இடையில வந்துட்டு இவ்வளோ பெரிய மரங்கள் வளருதுன்னு தெரியல. எல்லாமே ராக்ஸ் இன்பிட்வீன்ல தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் வியட்நாமீஸ் தான் இருக்கு, உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஹலோ, ஹாய். ஹலோ, ஹலோ. மீன் சிரிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை, ஓ அந்த ஷெல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. What is this? What is this? Oh, okay. Others? பாத்தீங்களா, இதுல தான் உடைச்சு எடுக்கிறாங்க. சமைங்க. ஆயிஸ்டர். ஆமா, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாறை கடியில அடியில சிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டிமா இதை தான் வச்சு எடுக்கிறாங்கதா, இதுக்குள்ளதான் எடுக்கிறாங்கதா. இதுதான் அது. சமைங்க பாருங்க. அது வந்து இந்த இந்த பாறைகளுக்கு அடியில வந்து கூடு மாதிரி ஃப்ரேம் ஆகிக்குதுக்கா. அங்கே வருங்க. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம கால் சென்டர் வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன அப்படின்னா சீஷெல்ஸ் இந்த சீஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல வந்தால் தான் அடுத்தது நம்ம கால் சென்டருக்கு நம்ம எலிஜிபிள் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே சீஷெல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. செமையாக இருக்குது. அங்கே அங்கே போட்டிங் போயிட்டுருக்காங்க. காலையில் நேரத்தில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா வியட்நாமீஸாக தான் இருக்கிறாங்க.
அங்கே பாருங்க ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹலோ, இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது காட்பால் இருக்கக்கூடிய பாய்தாம் துங் டூ அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன். இது அங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் இதெல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வாயில் நுழையாது. மக்களே, காட்பா ஐலண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நம்மளால் என்னென்னலாம் வந்துட்டு டிஸ்கவர் பண்ண முடியுமோ டிஸ்கவர் பண்ணி சொல்லியிருக்கோம். இது சன் தான் இந்த யூடியூபுக்கு ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக இருக்காப்புல. ஆனால் என்னென்னா அவரோட ஏஜ் ஃபேக்டர்னால வந்துட்டு என்னை பேச விட்டு அவர் வீடியோ பிடிச்சிருந்தாப்புல இவ்வளோ நேரமாக. ஸோ அதனால தான் வந்துட்டு அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ கட்டிங் எடிட்டிங் எல்லாம் ஏதோ இன்ஷாட் அதுலாம் நான் இதுவரை கேள்விப்படாத பேருங்களே இருக்குது. அதெல்லாம் போய் எல்லாத்தையும் கட் பண்ணி வீடியோவோட பேஸ்ட் பண்ணுறது, மியூசிக்கோட போடுறது, இதெல்லாம் அவர் தான் பார்த்துருக்காப்புல. ஸோ அதனால் ஏன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸே தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு எப்படியே தெரிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து சரி பண்ணட்டும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறது தானே நமக்கு கை வந்த கலை பேசுகிறது, அதனால் பேசுவோம் அப்படின்னு தான் நானே ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணேன். பட் பாருங்கள், ஓவராலாக சூப்பராக இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பாய்தாம் துங் டூ அப்படிங்கிறது இந்த இடம். ஸோ அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஷூட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகேவா? டீல் டன்.